नमस्ते। प्राथमिक एकता का फल कहानी फुल स्टोरी। एक दिन एक शिकारी शिकार खेलने जाल लेकर जंगल में गया। ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் ஷிகாரி ஹண்டர் வேட்டையாடுறதுக்காக வலையை எடுத்துக்கிட்டு ஜங்கலுக்கு போனான். एक जगह पर ஒரு இடத்துல उसने चावल के दाने छिड़के அரிசி இலையெல்லாம் தூவி விட்டான். उन पर जाल बिछाकर जाड़ों के बीच छिपकर बैठ गया. வலையை விரிச்சிட்டு புதருக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டான். थोड़ी देर में आसमान में कबूतरों का एक झुंड उठता हुआ आया. கொஞ்ச நேரத்திலேயே ஆகாயத்தில் புறாக்களுடைய ஒரு கூட்டம் பறந்துகிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு. உஸ் ஜுண்ட் கா முக்கியா சித்திரகிரீதா, அந்த குரூப்போட தலைவன் முக்கியமானவங்க சித்திரகிரி தான். வகுபடா புத்திமான் தான், அது பெரிய புத்திசாலி. ஜப்பு கபூத்தரோं ने चावल के दाने देखकर नीचे उतरना चाहा. तब चित्रग्रीव ने कहा, எப்போ புறாக்கள் அரிசி தானியத்தை பார்த்துச்சோலோ கீழே இறங்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. தப்பு அப்பொழுது சித்திரகிரீவ் சொல்லுது, இத்தனை கனே ஜங்கல் கே பீச் சாவல் கே தானே கஹாं से ஆயே. இவ்வளவு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அரிசி தானியம் எங்கே இருந்து வந்தது? யஹ் சோச்னே கி பாத் கை, இது யோசிக்கக்கூடிய விஷயம். பினா சோச்சே உதறேங்கே, நம்ம யோசிக்காமல் இறங்கினா தோ விபத்தியுமே ஃபன்ஸ் ஜாயேங்கே, விபத்தில் சிக்கிக்கிறோம். யக் சுன்கர், இதை கேட்டுட்டு ஏக் சோட்டே கபூத்தர்னே கஹா, ஒரு சின்ன புறா சொல்லியது, கியா ஹம் கானே கே லியே பி ஆஜாத் நஹி கை, என்ன எங்களுக்கு சாப்பிடக்கூட சுதந்திரம் இல்லையா? இத்தனி சோட்டி பாத் பர் பி சந்தே கரேங்கே, இவ்வளவு சின்ன விஷயத்தை கூட சந்தேகப்படுறீங்களே. தோ ஜீனா முஷ்கில் ஹோ ஜாயேகா, இப்படி இருந்தால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்கி பார் ஆப்கி பாத் ஹம் நஹி மானேங்கே, இந்த தடவை நாங்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டோம். உஸ் छोटे कबूतर की बात बाकी कबूतरों को अच्छी लगी, இந்த சின்ன புறா சொன்னது பாக்கி இருக்கிற மற்ற புறாக்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. சப் கபூத்தர் தானே ஜுக்னே நீச்சே உதரே, மிச்சம் இருக்கிற புறாக்கள் எல்லாம் தானியத்தை அழகால கொத்தி திங்கிறதுக்காக கீழே இறங்கியது. तो जाल में फंस गए, கீழே இறங்கினோடனே வலையில் எல்லாமே சிக்கி கொண்டது. अब सभी कबूतर छोटे कबूतर की निंदा करने लगे, எல்லா புறாக்களும் அந்த குட்டி புறாவை சின்ன புறாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சித்திரகிரீவனே கஹா, சித்திரகிரீவ் சொன்னது, விபத்தி கே समय में ही हमें தைரிய ரக்னா சாகியே, ஆபத்து சமயத்தில் நாம் தைரியமாக இருக்கணும். கிசி கி நிந்தா கர்னே சே விபத்தி தூர் நஹி ஹோத்தி, யாரையும் திட்டுறதுனால நமக்கு ஆபத்து தூரமாக போகாது. சப் ஏக் சாத் மில்கர் உட்னா சுரு கரோ, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பறக்க தொடங்குங்க. பாத் மே பச்னே கா உபாய் சோச்சேங்கே, பிறகு
நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற உபாயத்தை வந்து யோசிக்கலாம். யக் சுன்கர் சபி கபூத்தர், இதை கேட்டுட்டு எல்லா புறாக்களும் ஏக் சாத் ஜால் லேக்கர் ஊப்பர் உட்டே, எல்லா புறாக்களும் ஒரே வலைய தூக்கிக்கிட்டு மேலே பறந்தன. शिकारी ने कुछ दूर तक उनका पीछा किया, அந்த வேட்டைக்காரன் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவைகளுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தான். லேக்கின் கபூத்தர் உஸ்கி ஆங்கோं से ஓஜல் हो गए, ஆனால் புறாக்கள்லாம் அவனுடைய கண்களை விட்டு மறைந்தன. பேச்சாரா சிக்காரி நிராஸ் ஹோக்கர் கர் லவுட்டா, அந்த அப்பாவியான வேட்டைக்காரன் நிராசையாகி ஏமாந்து போய் வீட்டுக்கு திரும்பிட்டான். கபூத்தர் ஜால் கே சாத் உட்டுத்தே உட்டுத்தே ஏக் நதி கே கினாரே உதரே, புறாக்கள் வந்து வலையை தூக்கிக்கிட்டே பறந்து ஒரு நதியோட ஒரு ஆற்றோட கரைக்கு போய் இறங்கியது. வஹா சித்திரகிரீவ் கா ஏக் தோஸ்த் சூஹா ரக்தா தா, அங்கே வந்து சித்திரகிரியோட ஒரு நண்பன் எலி வசித்து வந்தது. சூஹேக்கா நாம் ஹிரண்யகா தா, அந்த எலியோட பேர் ஹிரண்யகா. சித்திரகிரீவ்கி ஆவாஸ் சுன்கர் ஹிரண்யகா குஷ் ஹுவா, அந்த சித்திரகிரியோட சத்தத்தை கேட்டதுமே அந்த ஹிரண்யகா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உஸ்னே अपने पहने दांतों से जाल काटकर सब कबूतरों को आज़ाद किया, அது வந்து தன்னுடைய கூர்மையான பற்களால் வலையை கட் பண்ணி வெட்டி எல்லா புறாக்களுக்கும் விடுதலை கொடுத்தது. தன்யவாத்.